கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த வேத வார்த்தையானது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சீக்கிரமா என்ற வார்த்தை அடிக்கடி இடம்பெறுகிறது. இந்த புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனமே சீக்கிரத்தில் என்று ஆரம்பிக்கிறது. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு என்று யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோலவே வெளிப்படுத்துதலின் முடிவில் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சீக்கிரம் என்ற வார்த்தைக்கு அவசரம், துரிதம் என்பது அர்த்தமாகும். நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பணிகளை மிக வேகமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த வார்த்தை உங்களை அவசரப்படுத்துகிறது. உதாரணமாக, ஒருவர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு துரிதமாய் அவருக்கு உதவ முன் வருவீர்கள்? வேகமாய் போய் கார் பிடித்து கொண்டு வந்து சீக்கிரமாய் ஆஸ்பத்திரியில் அனுமதிப்பீர்கள். சீக்கிரம் பணியாற்றி எப்படியாகிலும் அந்த உயிரை காப்பாற்றும்படி நீங்கள் போராடுவீர்கள் அல்லவா? அதுபோலவே உலகத்தின் முடிவுக்கு வந்திருக்கிற நீங்கள் துரிதமாய் செயல்பட்டு உங்களுடைய ஆத்துமாவை காத்து கொள்ளுவதுடன் மற்ற ஆத்துமாக்களையும் ஆதாயம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி வேகமாய் முன்னேறி செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் வரலாற்றின் எல்லைக்குள் வந்துவிட்டீர்கள். இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்பதை வருகையின் அடையாளங்கள் எல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றன. நீங்கள் சீக்கிரமாய் வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டாமா? பிரியமானவர்களே, சோதோம் கொமோரா அழிக்கப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் லோத்துவை துரிதப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் என்று ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மேலும் லோத்துவிடம் கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா? உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. துரிதத்தை ஏற்படுத்தும் எத்தகைய வார்த்தைகள் பிரியமானவர்களே! கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடியினால் இன்னும் அதிக ஜெப ஜீவியத்தோடு அதிக தெய்வீக அன்போடு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இதை காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு துரிதமான ஒரு காரியம் செயல்படட்டும். நீங்கள் துரிதமாய் உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் துரிதமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை சுமந்து நீங்கள் செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய சத்தியத்தை குறித்து பேசுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் துரிதமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற உங்களை என் தேவன் துரிதப்படுத்துவாராக. காலம் சமீபமாக இருக்கிறது. என் தேவன் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த தேவனோடு கூட நாம் இணைந்து நிற்பதற்கு, அந்த பரலோகத்தை நாம் அனுபவிப்பதற்கு பிரியமானவர்களே, நாம் துரிதமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை என் தேவன் பலப்படுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த கால வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இம்மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. அதிகமாய் காலை வேளையிலே உம்முடைய கிருபையை நீர் ஊற்றுகிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீர். அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு நீர் பதில் அளிக்கிறீர். மகத்துவம் உள்ள தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, பராக்கிரமசாலியே, மகா பெரியவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பவரே, உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஜீவன் பிறப்பிக்கப்படட்டும். துரிதமான என்கிற அந்த வார்த்தையின்படி அப்பா, தங்களுடைய வேலையிலே மந்தமாய் செயல்படாதபடிக்கு
துரிதமாய் செயல்பட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அவரை எந்த வேலையில் அவர்கள் இருந்தாலும் சரி, அந்த வேலையை அவர்கள் துரிதமாய் செய்ய, வேகமாக செய்யவும் நீர் உதவி செய்யுங்க. ஒரு புதிய பலத்தை கொடுங்க. ஆமாம் ராஜா. எஸ் டாடி. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கீங்களே சுவாமி. பலவீனத்தோடும் சோர்வோடும் மன பயத்தோடும் கலக்கத்தோடும் இதை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் இருதயத்தில் இந்த காலை வேளையில் ஒரு புதிய பலன் அவர்களை நிரப்பட்டும். ஆமாம் ராஜா, உம்முடைய பலத்தால் நீர் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்பா பிதாவே ஒரு புதிய பலத்தை இந்த காலை வேளையில் நீங்கள் கொடுப்பீங்க ராஜா. ஆமாம் ராஜா. எஸ் டாடி. இயேசுவே, அதி சீக்கிரத்தில் என் இயேசு நீர் வருகிறீர் என்பதை இந்த நாளில் துரிதமாய் நீர் பிரசங்கிக்கும்படியாக உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நீர் ஏவுகிறபடினாலே ஆமாம் ராஜா, இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எஸ் டாடி. காலத்தை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள் என்று பவுல் சொல்லுவது போல இந்த காலங்களை நாங்கள் பார்க்க வேண்டியதும் கணிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. இயேசு மகராஜாவே, ஒருவரும் கெட்டுப்போவது உமக்கு சித்தமில்லை. ஒருவரும் கெட்டுப்போவது உமக்கு பிரியமான காரியமல்ல. ஒருவரும் நரகத்துக்கு போவது உமக்கு பிரியமான காரியமல்ல ராஜா. நரகம் படைக்கப்பட்டது பிசாசானவனுக்காக, மனிதனுக்காக அல்ல சுவாமி. ஆனால் அவன் தந்திரமாய் ஜனங்களை இழுத்து கொண்டு போகாதபடிக்கு ஆமாம் ராஜா, அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தின் மேலே தங்களுடைய ஆசை விருப்பங்களை வைக்காதபடிக்கும் அந்த பரம காணனை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல உத்தமமுள்ள மகத்துவமுள்ள பரிசுத்தமான கண்களை நீர் கொடுப்பீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருந்த அற்புதங்களை செய்கிறவரே, எங்கள் பாவங்களை எண்ணாதிருக்கிறவரே, எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் மீறுதல்களை மன்னிக்கிறவரே, அப்பா பிதாவே, உங்களுடைய அளவில்லாத அன்பு இந்த காலை வேளையும் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். என் இயேசு பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்கிற வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய வியாதிகள் மறைந்து போகட்டும். எப்படிப்பட்ட தீராத வியாதியாக இருந்தாலும் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் உண்டாகட்டும், சாத்தானுடைய கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகட்டும். அப்பா, ஒரு புதிய பலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. ஆமாம் ராஜா, காரணமில்லாத காயங்கள், தீமையான சொற்கள், தேவையில்லாத சண்டைகளை கொண்டு வரக்கூடிய எல்லா குழப்பத்தின் ஆவிகளையும் பிசாசின் அந்த கிரியைகளையும் நான் முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அதன் வல்லமை இப்பொழுதே முறிக்கப்பட்டு போகட்டும். உம்முடைய அக்கினி இப்பொழுது அவைகளை சுட்டரிக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, உயிர்ப்பிக்கிற ஆவியானுடைய அந்த வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆமாம் ராஜா, நீரோ எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கீங்கப்பா. எஸ் டாடி. அந்த பயத்தின் ஆவிகள் நீங்கி போகட்டும். பலமுள்ள ஆவியானவர் எங்களை நடத்துவாராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேனப்பா. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை சுகபத்திரமாக நீர் பாதுகாத்துருளுங்க. அவர்களை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்துருளுங்கப்பா. எப்படிப்பட்ட பொல்லாப்பு வந்தாலும் சரி, அவைகளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துருளுங்க. நொடிகளுக்கு நீர் பாதுகாத்துருளுங்க. இந்த உலக பிரகாரமான இச்சைகள் உங்களுடைய பிள்ளைகளை நெருக்கிற பொழுது நீர் பாதுகாத்துருளுங்க. ஆமாம் ராஜா, உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக உம்மிட்ட இடத்துல வந்து உம்மிடத்தில் அப்பா பேசத்தக்கதாக உம்மை வாஞ்சையாய் என் உள்ளத்தில் வாரும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிக்கை பண்ணத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் நீர் உதவி செய்வீராக. இந்த நாள் முழுவதுமாக ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாறட்டும். ஒரு அளவில்லாத கிருபை இந்த நாளில் ஊற்றப்படட்டும். ஆமாம் ராஜா, ஒவ்வொரு நீர் பலப்படுத்துங்க. கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கோர்ட்டில் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னால் அங்கே ஒரு தீர்வு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமாம் ராஜா, நம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக நீர் வழக்காடுவீர், நீர் நியாயம் விசாரிப்பீர், நீர் நீதி செய்வீரப்பா. நீதியுள்ள தெய்வமே, உங்களுடைய பொன்னான கரங்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அளவில்லாத உங்களுடைய கிருபையும் சமாதானமும் அன்பும் உங்களுடைய அன்னுடைய ஐக்கியமும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவான ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கனி